தொடர்ந்தேச்சியாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் 119:45 வசனத்தை மீண்டுமாக மையமாக வைத்து இந்த நாளில் சிலுவை குறித்ததான அற்புதமான சத்தியங்களை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இவ்விதமாக வேதம் நமக்கு சொல்லுகிறது, நான் நம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடினாலே விசாலத்தில் என்ன செய்வேன், நடப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. கடந்த வாரங்களில் இந்த வசனத்தை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். நான் நம்முடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கிறபடினால விடுதலையோடு கூட எளிதாக காரியங்களை செய்வதற்கான அப்படிப்பட்ட ஒரு விசாலத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்து வைக்கிறார் என்பதை வேதம் நமக்கு அற்புதமாக போதிக்கிறது. அதில் குறிப்பாக நாம் கவனிக்கக்கூடிய வார்த்தை என்னவென்று கேட்டால், பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம், ஆராய்ந்து பார்க்கிறபடினால என்று நம்ம கவனிக்கிறோம். கடந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாம் கவனித்த வார்த்தையை நினைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், எவ்விதமாக தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்ப்பது நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீகமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். ஆகையினால இன்றைக்கு சிலுவை குறித்ததான அற்புதமான ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 1 30-31 ஆகிய வசனங்களை நாம் இணைந்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1 30-31 ஆகிய வசனங்கள் இணைந்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அந்தபடி நீங்கள் எடுத்துட்டீங்களா? நிறைய பேர் எடுத்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். 1 கொரிந்தியர் 1 30-31 வசனம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய அற்புதமான வார்த்தையை வாசிப்போம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று அற்புதமாக வேதம் நமக்கு போதிக்கிறோம். இதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறபடினால நாம் விடுதலையோடு நடக்கும்படியான அற்புதமான கிருபை தேவன் நமக்கு அருளக்கூடியவராக இருக்கிறார். ஆகினால உலகம் எங்கும் நாம் பார்க்கும் பொழுது இந்த நாளில் கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக உலகம் முழுவதும் அனுசரிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகினால ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அதை அனுசரிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். சில ஊர்களில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உண்மையாகவே கூடுமான வரைக்கும் அதை அப்படியே ரியலிஸ்டிக்காக கொண்டு வரணும் என்று விரும்பக்கூடிய விதமாக பாருங்கள், ஒரு ஆளை உண்மையாகவே அடிக்கிறதும் ரத்தம் வடிகிறதும் ஊர்வலமாக போகிறதும் என்று சிலர் அவ்விதமாக செயல்படுகிறார். சிலர் என்ன பண்ணுறாங்க, இது ஒரு மிகப்பெரிய துக்ககரமான நாள் என்பது போல, மறுபடியும் அதையெல்லாம் குறையாக இல்லை, இட்ஸ் அ ஜென்ரல் ஆப்சர்வேஷன், கவனிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆகினால கருப்பு உடையெல்லாம் தரித்து அவ்விதமாக அவர்கள் துக்கம் கொண்டாடுறத நம்ம கவனிக்கிறோம். ஆகினால இப்படி சடங்காச்சாரமான நிலையில் பல விதங்களில் அவைகளை நினைக்கும் பொழுது நீங்களும் நானும் சத்திய ரீதியாக சிந்திப்பது தான் நமக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறோம். அதை இவ்விதம் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக இருக்கிறேன். இல்லையா, இப்போ ஒருவர் அவருடைய பாடு மரணத்தை அவர் நினைவு கூர்றாரு, மறுபடியும் குற்றமாக அல்ல, நினைவு கூர்றார். ஆகினாலே ஒரு இயேசுநாதர் ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சு அதுக்கு ஒரு மாலை ஒன்று போட்டு, இல்லையா, கேண்டில் எல்லாம் பற்ற வச்சு அப்படியே உட்காந்துருக்கிறாரு. அப்போ திடீர்னு வந்து ஒருவர் அவருடைய தோளில் தட்டி, இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தா அவரே இருக்கிறார். நான் சொல்கிறதை விளங்கி கொள்ள முடிகிறதா? இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆகினால இன்றைக்கு அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். எங்கு 2-3 பேர்கள் என் நாமத்தினால் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அப்போ அவர் இருக்கிறதுனால எதுக்காக என்ன செஞ்சேன்னு அவர் சொல்ல நாம் கேட்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கட்டாயம் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போ இங்கு 31 வசனத்தில் நம்ம குறிப்பாக கவனிக்கிறோம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். தமிழ் வார்த்தை ரொம்ப எளிமை, அருமை. ஆனால் ஆங்கில சொற்றொடரை வைத்து தான் இதை விளக்குவது எளிமையாக இருக்கும். பாருங்கள், இந்த வசனத்தில் ஒரு முக்கிய அற்புதமான வார்த்தை இருக்கிறது, ஹி ஹஸ் பிகம் என்று இருக்கிறது. ஆங்கில வார்த்தையில் 2 வார்த்தை, ஹி பிகேம்னு இருக்கிறது, ஹி ஹஸ் பிகம் என்றும் இருக்கிறது. கொஞ்சம் இலக்கணம் இல்லையா, படிக்கிற காலத்தில் நம்ம படிக்காட்டாலும் இன்றைக்கி இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இல்லையா. ஹி பிகேம் ஆன் சிலுவையில் ஆங்கில வார்த்தை ஹி பிகேம் அ கர்ஸ் ஃபார் அஸ்ன்னு இருக்கிறது. சிலுவையிலே நமக்காக சாபமானார் என்று இருக்கிறது அல்லவா. நீங்கள் ஒரு சில வசனங்களை மனதில் வைப்பது நல்லது. 2 கொரிந்தியர் 5 வசனத்தை நீங்கள் மனதில் வைப்பீர்கள் என்று சொன்னால், பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார் இல்லையா. ஹி பிகேம், ஹி வாஸ் மேட் டு பி சின் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், 2 கொரிந்தியர் 8
9ஆம் வசனம் இப்போ தான் நம்ம வாசித்தோம். இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்தால் போதும் இல்லையா? அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நம் நிமித்தம் தரித்திரர் ஆனார். ஹி பிகேம் புவர் என்ன இருக்கிறோம். அப்போது அவர் பாவமானார் அப்படிங்கிற வார்த்தை வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று இருக்கிறது அல்லவா? இது எல்லாமே இன்னொரு வசனமும் இருக்கிறோம். எபிரேயர் 2:14 நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயிக்கும்படிக்கு அப்படியானார் என்று இருக்கிறோம். ஏன் இதையெல்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால், இவைகளெல்லாம் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறது. சொல்லுங்கள், இவைகளெல்லாம் கடந்த காலத்தில் இருக்கிறது. ரொம்ப எளிமையாக அதை உதாரணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், 2026 ஒரு விஷயத்தை நினைவு கூறுகிறோம். இது எப்பொழுது நடந்தது என்று ஒருவர் கேள்வி கேட்பார் என்று சொன்னால் இல்லையா, இப்போ சில நேரங்களில் பேப்பரில் பியூச்சரி காலம் போட்டிருப்பான் இல்லையா, நினைவு கூறுதல் என்று போட்டிருப்பாங்க. 1ஆம் ஆண்டு நினைவு கூறுதல், 2ஆம் ஆண்டு நினைவு கூறுதல் அப்படின்னு போடுவாங்க. சிலரெல்லாம் சில குடும்பங்களில் அவங்கள உண்மையாகவே பாராட்டணும், 50ஆவது ஆண்டு நினைவு கூறுதல். அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்போது நினைவு கூறுதல் என்று அந்த எண்ணத்தில் நாம் கவனிப்போம் என்று சொன்னால், இன்றைக்கி எத்தனாவது வருஷம் நினைவு கூறணும்? 2026 நினைவு கூறுதல் அப்படின்னு சொன்னோம்னா, இது எப்போவோ நடந்தது இல்லையா? பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதெல்லாம் ஒரு 1-2 தலைமுறைக்கு அப்புறம் ஜனங்கள் யாருமே இதை என்ன செய்ய மாட்டாங்க, நினைவு கூறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு சிலர் நினைவு கூறுவாங்க. ஆனால் காலப்போக்கில் பார்ப்போம் என்று சொன்னால், ரொம்ப எளிமையான உதாரணம், பல முறை பிறர் சொன்னவும் கேட்டிருக்கோம், நானும் சொல்லியிருக்கலாம் இல்லையா. அவங்க அப்பா பேர், நம்முடைய தகப்பனார் பேர் நமக்கு தெரியும், நம்முடைய தாத்தா பேர் நமக்கு தெரியும். நம்முடைய தாத்தாவுடைய தகப்பனாரோ தாத்தாவுடைய தாத்தா பேரோ நமக்கு என்ன செய்யாது, பாட்டன் பூட்டன்னு ஒரே பேரில் என்ன செஞ்சிடறோம், அதையெல்லாம் இன்க்ளூட் பண்ணிடுறோம். ஏன்னா அவ்வளவுதான் நமக்கு ஞாபகம், அவ்வளவுதான் நம்முடைய மனதில் வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் 2026 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு ஜனங்கள் நினைவு கூறுவதற்கு என்ன காரணம் இல்லையா? இட்ஸ் அ பாஸ்ட் இன்சிடென்ட் தானே. கடந்த காலத்தில் எப்போவோ நடந்த ஒரு விஷயத்தை 2026 ஏப்ரல் 3ஆம் தேதி இன்றைக்கு காலையில் எல்லாரும் எழும்பி இல்லையா, குளித்து இல்லையா, ஆலயத்துக்கு இவ்வளவு சந்தோஷமாக அமர்ந்து கைதட்டி பாடி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி அவர் சொல்லும்படியாக பேசும்படியாக காத்திருக்கிறோம் என்று சொன்னால், இது கடந்த காலத்தில் நடந்தது, நிகழ்காலத்தில் சாத்தியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகினால இதை நம்ம விளங்கி கொள்ளலை அப்படின்னு சொன்னோம்னா, மறுபடியும் ஒரு படத்தை வச்சு பூவை போட்டு இல்லையா கேண்டில் பற்ற வச்சு எப்போவோ நடந்தது என்ன வருஷத்துக்கு ஒருக்கா அதை என்ன செய்ய வருஷாந்தரங்கிற மாதிரி நினைவு கூறக்கூடிய விதமாக இருக்கிறது. பாவமானார் உண்மை, சாபமானார் உண்மை இல்லையா, மரித்தார் என்பது உண்மை, நமக்காக தரித்திரரானார் என்பது உண்மை. இவைகளெல்லாம் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறது, இவைகளெல்லாம் நடந்து முடிந்த ஒரு விஷயம். ஆனால் 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 31ஆம் வசனம் வரும் பொழுது, he became அல்ல, he has become என்கின்ற வார்த்தை முக்கியப்படுத்தப்படுகிறது. பிகம் என்று சொன்னால் இது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தமிழில் ஒரே வார்த்தையில் எல்லாமே ஆனார்னு, என்னங்க ஆனாரு அப்படின்னு கேட்கறது ஒரு நியாயமான ஒரு கேள்வி. ஆனார், ஆமாம், கடந்த காலத்திலையும் ஆனார். என்ன ஆனார்? பாவமானார், சாபமானார், தரித்திரரானார், மரித்தார், இதெல்லாமே ஆனார் கடந்த காலத்தில். ஆனால் இன்றைக்கும் ஆனார்னு இருக்கிறது இல்லையா, ஹி ஹஸ் பிகம் என்று இருக்கிறது. இன்றைக்கி என்ன ஆனார் இல்லையா, நம்ம இப்படி பொதுவாக கேட்குறோம் அல்லவா, அவருங்க என்ன ஆனாருங்க அப்படின்னு கேட்குறோம் அல்லவா. இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவர் போயிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன செய்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஏசு என்ன ஆனாருங்க, இங்கே தான் இருக்கிறாருங்க. நான் சொல்ல வரையும் கொள்ளுமா, ஏசு என்ன ஆனாரு, பக்கத்தில் பார்த்து சொல்லி இங்கே தான் இருக்கிறாரு, எங்கேன்னு கேளுங்க. நான் சொல்ல வரையும் கொள்ள முடிகிறதா, இங்கே தான் இருக்கிறாரு. சரி, இங்கே இருக்கிறார், என்ன ஆனாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறது நியாயமாக இருக்கிறதா? நான் சொல்லுகிறேன், என்ன ஆச்சு சிலுவையில், அதை வேதம் நமக்கு போதிக்கிறது. இன்றைக்கி என்ன ஆனார், எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை விளங்கி கொண்டால்தான் இந்த நாள் கொண்டாட்டத்தின் நாளாக கர்த்தர் மாற்றுகிறார். மறுபடியும் நான் சொன்ன உதாரணத்தை கவனிக்க வேண்டும் இல்லையா. படம் போட்டு பூவை போட்டு ஒரு 0 வாட் பல்பையும் பற்ற வச்சு கேண்டலையும் பற்ற வச்சு நின்றுட்டு இருக்கக்கூடிய ஆள் தோலை தொட்டு கர்த்தர் சொல்ல, இதெல்லாம் யாருக்குப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவரே நீர் இங்கே தான் இருக்கிறீர். ஆமாம், அதெல்லாம் கழட்டி வையே,
நான் சொல்கிறது விளையும் கொள்ள முடிகிறதா? இப்போ நம்ம பேச போகிறோம். உனக்காக என்ன செஞ்சேங்கிறத நான் உனக்கு சொல்ல போகிறேன். அதை மாத்திரம் உனக்கு புரிந்து கொள்வாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையே மறுரூபமாக கர்த்தர் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகினாலே நான் மறுபடியும் 31ஆம் வசனத்தை கவனிக்கும்படியா, வாட் ஹி ஹாஸ் பிகம் ஃபார் அஸ், இன்றைக்கு நமக்கு அவர் என்னவாக மாறி இருக்கிறார், என்ன ஆனார் என்கின்ற வார்த்தையை நாம் கவனிப்போம் என்று சொன்னால் மறுபடியும் இணைந்து வாசிப்போம். அவரே 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 தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ அன்றைக்கு பாவமானார், அன்றைக்கு சாபமானார், அன்றைக்கு இல்லையா நமக்காக தரித்திரரானார். இன்றைக்கு நமக்கு என்ன ஆனார், எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என்று கேட்டால், அவரே நமக்கு ஞானமும் நமக்கு நீதியும் நமக்கு பரிசுத்தமும் நமக்கும் மீட்புமாக இருக்கிறார். ஹி ஹஸ் பிகம். இந்த பிகம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா ரீப்ளேஸ்ங்கிற அர்த்தத்திலும் இணைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், நாம் பாவியாக இருந்தோம், இப்பொழுது ஹி ஹஸ் பிகம், நமக்கு நீதியாக அவர் மாறியிருக்கிறபடினால் நம்முடைய பாவத்தை விளக்கி அவருடைய நீதியை நமக்கு என்ன செய்கிறார், தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். இது எவ்விதம் நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் இது செயல்படக்கூடியதாக இருக்கிறது. வாட் ஹி ஹஸ் பிகம் ஃபார் அஸ், அவர் நமக்காக என்னவாக மாறியிருக்கிறார், ஆனார் என்று கவனிப்போம் என்று சொன்னால் முதலாவது வார்த்தை சொல்லுகிறது, அவரே நமக்கு ஞானமாக இருக்கிறார். இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். அவரே நமக்கு என்னவாக இருக்கிறார், ஞானம். அப்போ சவால் நிறைந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம் இல்லையா, பலவிதமான சூழ்ச்சிகள் இல்லையா, தந்திரங்கள் இவைகளெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ சபை இவைகளுக்கு விரோதமாக பல விதங்களில் இல்லையா சட்ட ரீதியாகவே சில பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல விதங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்ல. ஆனால் அதே வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவரே ஞானம் உள்ள தேவனாக இருக்கிறார். தந்திரத்துக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், பிசாசுக்கும் தேவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ அவ்வளவு வித்தியாசம் தந்திரத்துக்கும் ஞானத்திற்கும் இருக்கிறது. தந்திரம் என்று சொன்னால் நயவசனிப்பினால, நயவஞ்சனையினால, இன்னொருவனை ஏமாற்றுவதனாலே வரக்கூடிய ஒரு ஆதாயம். ஞானம் என்று சொன்னால் கர்த்தர் என்னை நேர் வழியில் நடத்தினார், யாரையும் நான் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் கர்த்தர் என்னை வெற்றி பெற செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இதுதான் ஒரு வகையில் எளிமையாக சொல்ல வேண்டும். அவரே நமக்கு ஞானம் என்று சொன்னால் எவ்விதம் நம்ம அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீதிமொழிகள் 1:7 மனதில் வைத்தால் போதுமானது. தெரிந்த வசனமாக இருக்கிறபடினால கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினுடைய ஆரம்பம் என்று இருக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பை நான் உங்களுக்கு முக்கியப்படுத்துவேன் என்று சொன்னால் இல்லையா, wisdom begins when you keep God first. அதாவது ஞானம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று கேட்டால், முதலாவது தேவனை முதன்மைப்படுத்தும் பொழுது, வாழ்க்கையில் தேவனை முதலாவது வைக்கும் பொழுது தான் ஞானமே அங்கு தான் என்ன செய்கிறது, ஆரம்பமாகிறது. அதனால தான் சில நேரத்தில் சொல்கிறாங்க, இவருக்கு ஞானம் கிடச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதில், பொதுவான அறிவில் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் ரொம்ப எளிமையாக நமக்கு போதிக்கிறது என்னவென்று கேட்டால், wisdom begins when you keep God first. ஞானம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று கேட்டால், நீங்கள் முதலாவது தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் கவனிக்கக்கூடிய கோணம் என்னவிருக்கிறது என்று கேட்டால், அவரே நமக்கு ஞானமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, கடந்த காலத்தில் எதையெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரோ, என்ன ஆனாரோ அந்த விதத்தில் இப்பொழுது நமக்கு ஞானமாக அவரே ஞானமானார். வாய் திறந்து சொல்லும்படியாக இருக்கிறோம், அவரே எனக்கு ஞானமானார். அப்போது இதை எந்த கோணத்தில் கவனிப்பது அவசியம் என்று கேட்டால், only when you know what he has already done, then you will be able to know what you need to do ன்னு சொல்லலாம். அதாவது அவர் ஞானமாக இருக்கிறார். அதை இன்னும் விளக்கும்படியாக விரும்புகிறேன். ஞானம் என்று சொன்னால் 3 விஷயங்கள் உள்ளடக்கம் இருக்கிறது. அநேகர் பல முறை இதை நாம் கேட்டிருக்கிறோம். ஒன்று அறிவு இருக்கிறது. சொல்லுங்கள், ஒன்று என்ன இருக்கிறதுங்க, அறிவு. ரெண்டாவது விவேகம் இருக்கிறது. விவேகம்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. மூன்றாவது தான் ஞானம்ங்கிற, பட் ஞானம்னு சொன்னாலே இது எல்லாமே உள்ளடக்கம் கொண்ட விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அறிவு இருக்கிறது, அதுக்கப்புறம் என்ன இருக்கிறது, விவேகம் இருக்கிறது, அப்புறம் ஞானம் இருக்கிறது. ஆகினால வீடு கட்டும் பொழுது, வீடுன்னா நம்ம காங்கிரீட் வீடு அந்த வீட்டை சொல்லலை. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு, விவேகத்தினால் நிலைநிறுத்தப்பட்டு, அறிவினால், அந்த 3 விஷயங்களும் இணைந்து வருகிறது நம்ம கவனிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9-12 வரைக்கும் கவனிச்சிங்கன்னா அங்கேயும் ஞானம், அறிவு, விவேகம் என்கின்ற அந்த 3ம் இணைந்து வரும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சிருஷ்டிப்பின் கண்ணோட்டத்தில் அங்கேயும் அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது,
விவேகம், இதெல்லாம் மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவரே எனக்கு ஞானமானார் என்று சொல்லும் பொழுது அறிவு இருக்கிறது, விவேகம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். அறிவு இருக்கிறது, விவேகம் இருக்கிறது. யூத் மீட்டிங்கில் இப்படி தான் உதாரணப்படுத்தணும். நம்ம சபை ஆலயத்தில் இல்லையே ஒரு 500 ரூபா நோட்டை கையில் எடுத்து காமித்து இது என்ன அப்படின்னு கேட்டால் என்னென்னு சொல்லலாம். இப்போ 500 ரூபா கையில் இல்லை, இதை நீங்கள் இமேஜின் பண்ண வேண்டாம். இது ஒரு நோட்டு கையில் பிடிச்சிருக்கேன், இது என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? 500 ரூபா நோட்டு. இது வந்து அறிவு, இது என்னன்னு எனக்கு தெரியும். விவேகம் அப்படின்னு சொன்னோம்னா இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், இது எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே எப்போ சின்ன நோட்ஸ் எழுதி வைக்கணுன்னா என்ன செய்யலாம்? பிரசங்கம். நீங்கள் பார்க்குறது பார்த்தாலே புரியுதுன்னு அர்த்தம். இதை 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 எதுக்காக பயன்படுத்தலாம், இது எதுக்காக இந்த பேப்பரு அப்படின்னு சொன்னோம்னா வர்த்தகத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம போகிறோம். அப்போ அறிவு இருக்கிறது, இது எதுக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ அடுத்த கேள்வி என்னவென்று கேட்டால், இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே தான் ஞானம் இருக்கிறது. சொல்லுங்கள், அங்கே தான் இருக்கிறது ஞானம் இருக்கிறது. அப்போ நிறைய பேருக்கு அறிவு இருக்கிறது, நிறைய பேருக்கு என்னமும் இருக்கிறது, விவேகம் இருக்கிறது. நீங்கள்லாம் படித்தவங்க தானே, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்கல்லவா. இதுலேருந்து என்ன தெரியுது? அறிவு இருக்கிறது, விவேகம் இருக்கிறது, என்ன இல்லைங்க? ஞானம் இல்லை. ஸ்கூலில் என்ன சொல்லி தருவாங்க? அறிவு சொல்லி தருவாங்க, விவேகமும் என்ன செய்வார்கள்? சொல்லி தருவார்கள். முயற்சி பண்ணுறாங்க ஞானத்தை கொடுப்பதற்கு. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அவரே நமக்கு ஞானமாக மாறி இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? முன்பு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்வார்கள் இல்லையா, மனிதன் வந்து அடிப்படையிலே ரொம்ப நல்ல மனுஷன்தான், சூழ்நிலை நிமித்தமாக தான் அவன் இப்படி இல்லையா வேறு விதமாக செயல்படுகிறான். ஆகையினால அவனுக்கு நல்ல படிப்பு மாத்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அவன் வந்து ரொம்ப நல்ல தேறின மெச்சோர் மேனாக, கம்ப்ளீட் மேனாக என்ன செய்வான்? செயல்படுவான் என்று ஒரு கூற்று இருக்கிறது உலகத்தில். ஆகினால அதை உதாரணப்படுத்துவார்கள் இவ்விதம். பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆள் வந்து இந்த ரயில்வே ட்ராக் இருக்கிறது அல்லவா, தண்டவாளத்திற்கு நட்டு போல்ட்டெல்லாம் திருடிட்டு போகிறது தான் அவனுடைய வேலை. அவனை என்ன பண்ணாங்கன்னா பிடிச்சிட்டு வந்து இவனுக்கு நல்ல படிப்பு கொடுத்தோம்னா இந்த புத்தியெல்லாம் என்ன செஞ்சிடும்? மாறிடும் என்று சொல்லி அவனுக்கு நல்ல படிப்பு கொடுத்து அவன் படித்து கிராஜுவேஷன் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணான்னு வந்தால் அவன் வந்து தண்டவாளத்தையே திருடிட்டு போயிட்டானான். நான் சொல்கிறது விளையும் கொள்ள முடிகிறதா? படிப்பு தப்புன்னு சொல்கிறோமா? இல்லை, படிப்பில் அறிவு சொல்கிறான். இன்றைக்கி நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்கேம் எல்லாம் இருக்கிறது அல்லவா, மிகப்பெரிய எளிய ஸ்கேம்ஸ் எல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் கோடிக்கணக்கில் 6000, 7000, 10,000 கோடின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பணங்களெல்லாம் என்ன செய்கிறது? நம்ம போய் நம்பி கொண்டு போய் பேங்க்கில் பணத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவர்கள் யூ ஆர் மை கஷ்டம், அவர் நான் சொல்கிறது விளையும் கொள்ள முடிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை பணத்தை எல்லாம் வாங்கிட்டு இல்லையா. உலகத்தில் நடக்கிறது சொல்கிறேன், என்ன நடக்குதுன்னு நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தா அந்த பேங்க்குக்கு முன்னாடி 1000 பேர் என்ன செய்வாங்க? வந்து நிற்பாங்க. காரணம் என்னவென்றால் மேலே இருக்கிறவருக்கு அறிவு இருக்கிறது, விவேகம் இருக்கிறது, ஆனால் என்ன கிடையாது? ஊராம் பணத்தை எப்படி கரெக்டாக கையாளணும்னு அங்கிற ஞானமே. பைபிள் வாசிருந்தால்னா பைபிளே சொல்லியிருக்கோம், இன்னொருவனுடைய பொருளில் நீ உண்மை உள்ளவனாக இல்லாமல் இருந்தால் உன்னை நம்பி யார் உனக்கு சொந்தமாக பொருள் தருவார்கள். இன்னும் சொல்லணும்னா உலக பொருளில் உண்மை இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் மெய்ப்பொருள் ஒருபோதும் நமக்கு எட்டக்கூடிய விஷயமே அல்ல. ஆகினால பைபிள் இன்றைக்கு நமக்கு என்ன போதிக்கிறது என்று கேட்டால் அறிவையும் கொடுக்கிறார், விவேகத்தையும் கொடுக்கிறார், ஞானத்தையும் கொடுக்கிறார். வாய் திறந்து சொல்லுங்கள், அறிவையும் கொடுக்கிறார், விவேகத்தையும் கொடுக்கிறார், ஞானத்தை, லைஃப் கொடுக்குறார், ஜீவனை கொடுக்குறார், திறமையை கொடுக்குறாரு, வசதி கொடுக்குறாரு, பொருளை கொடுக்குறாரு. இதையெல்லாம் வைத்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஞானத்தை அவர் கொடுக்கிறார் என்று சொல்வதை பார்க்கலாம். அவரே எனக்கு ஞானமாக ஆனார். வாய் திறந்து சொல்லும்படியாக இருக்கிறோம், அவரே எனக்கு. இது பெரிய அற்புதமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறது. இந்த வித்தியாசம்தான் விசேஷம். பல முறை இந்த வாசனங்களை நாம் கவனித்திருக்கிறோம். கர்த்தர் என் பலனாயிருக்கிறார், கர்த்தர் எனக்கு பலன் தருகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் அல்லவா. பலன் தருகிறார் என்று சொன்னால் அங்கே இருக்கிறாரு, கொடுக்குறாரு, நான் வாங்கிக்கிறேன், அவருடைய இது என்னுடையதாக மாறுகிறதுங்கிறத பிக்சர் பண்ண முடியும். ஆனால் அதே சங்கீதக்காரன் இன்னொருத்தில் சொல்லுகிறாரு, அவரே எனக்கு பலனானார். வாய் திறந்து சொல்ல முடியாது இருக்கிறோம், அவரே எனக்கு பலனானார் அப்படின்னு சொன்னோம்னா அவர் கொடுக்கிறாரு, நான் வாங்குறேன் என்று அர்த்தம் மாறி அவர் எனக்குள் இருக்கிறபடினால் இனி ஜீவிப்பது நான் அல்ல, அவரே என்னில் ஜீவிக்கிறார். புரிந்தவர்கள் ஆமீன் என்று சொல்ல வேண்டும்.
பாவமானார், இன்றைக்கு அவர் நமக்கு நீதியாக இருக்கிறார். அப்போ இங்கே ஞானம்னு சொல்லும் பொழுது பாருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன், எஜுகேஷன் இஸ் குட், படிப்பு நல்லது, அறிவு நல்லது, விவேகம் நல்லது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினுடைய ஆரம்பம். அப்படி என்று சொன்னால் நாம் நம்முடைய பிள்ளைகள் வெறும் அறிவுள்ளவர்கள் மாத்திரமல்ல, ஞானமுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் அவரே நமக்கு ஞானமாக மாறியிருக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் என்று சொல்வதில் தவறல்ல, அவங்க நல்லா படிக்கட்டும் ஆண்டவரே. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், உம்மை அனுபவிக்க வேண்டும். அனுபவிப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமை வெறும் சம்பாதிப்பதற்காக மாத்திரமல்ல, ஞானமுள்ள மனிதன் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறான். வாய் திறந்து சொல்லுங்கள், ஞானமுள்ள மனிதன் ஆத்துமா. இன்னொரு வசனம் சொல்ல முடியாது விரும்புகிறேன். ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு, அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு அறிவு இருக்கிறது, விவேகம் இருக்கிறது, எல்லாத்தையும் சம்பாதிக்கிறான், ஆனால் தன் ஜீவனை என்ன செய்கிறான்? நஷ்டப்படுத்துகிறான். அவனுக்கு என்ன லாபம்? மறுபடியும் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஏன்னா நம்ம சிந்தையை எப்படி தான் இருக்கிறது? லாபம் நஷ்டம், லாபம் நஷ்டம். சரி, உன் பேச்சிலே உன் போக்கிலேயே வர்றேன்னு சொல்கிறார். உன் போக்கிலே வந்து எல்லாம் லாபம் நஷ்டம், லாபம் நஷ்டம். வீடு கட்டியாச்சு இல்லையா, மாடி கட்டியாச்சு, அதுக்கு மேலே ஒரு மாடி கட்டியாச்சு, அதுக்கு மேலே சோலாரும் வச்சாச்சு. நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? எல்லாம் கரெக்டு தான். பார்க்கும் பொழுது இஸ் அ வெரி ஸ்மார்ட் மேன், ரொம்ப அறிவான ஆள், பிழைக்க தெரிந்தவன் என்று சொல்லுகிறான். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, இன்றைக்கு உன் ஆவி உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் இல்லையா, நித்தியத்தை நீ எங்கே செலவழிக்க போகிறாய். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஞானமாக இருக்கிறார். அதனுடைய விளைவு என்னவென்று கேட்டால், நான் சொல்லுகிறேன், இம்மையிலும் நமக்கு நன்மை இருக்கிறது, மறுமையிலும் நமக்கு நன்மை இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே போகும். வாசித்திருக்கீங்களா? நீதி வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போகும். அதே சமயத்தில் பைபிள் இப்படி சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? நான் நிர்வாணியாக வந்தேன், நாம் உலகத்தில் ஒன்றும் கொண்டு வருவதும் இல்லை, ஒன்று கொண்டு போவதும். கான்டெக்ஸ்ட் நம்ம கவனிக்க, எந்த அர்த்தத்தில் அதை சொல்கிறாரு என்று நாம் விளங்கிட்டு இந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தையும் என்ன செய்ய வேண்டும்? நாம் பார்க்க வேண்டும். உலகத்தில் வரும் பொழுது நம்ம ஒன்றும் கொண்டு வரலங்கிறது ஒரு வகையில் உண்மை. ஆனால் உலகத்தில் வரும் பொழுது தேவன் நோக்கத்தோடு தான் கர்த்தர் நம்மை பிறப்பித்திருக்கிறார். தேவன் நோக்கத்தோடு தான் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். தேவன் நோக்கம் நிறைவேறி நாம் போகும் பொழுது நாம் அவருக்காக செய்த கிரியைகள் நம்மோடு கூட வரக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் ஞானம். எத்தனை பேர் புரிந்த ஆமீன் என்று சொல்ல முடியும்? கவனித்து பாருங்கள். இன்னொரு கோணத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரொம்ப ஞானங்க எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாரு. கரெக்டு. எங்கே சேர்த்து வச்சிருக்கிறாரு? என்ன இப்படி பார்க்குறீங்க? எங்கே சேர்த்து வச்சிருக்கிறாரு? ஏசு இன்னொரு வசனம் சொல்கிறாரு அல்லவா? அப்போ சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? வைக்கணும். ஆனால் இந்த வசனத்தையும் படிக்கணும். இங்கே தான் ஞானம் இருக்கிறது. இங்கே என்ன சொல்லியிருக்கிறது? பூமியிலே பொக்கிஷங்களை என்ன செய்ய வேண்டாம் சேர்த்து. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஆராதனை முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாம் விவரமான ஆட்கள் தான். நான் சொல்ல விளையும் கொள்ள, அவர் என்ன சொல்கிறார் நமக்கு நன்னாகவே புரிகிறது. பூமியில் பொக்கிஷங்களை என்ன செய்ய வேண்டாம்? சேர்த்து வைக்க வேண்டாம். ஏன்னா அங்கே கண்ணமிட்டு என்ன செய்வார்கள்? எழுதுவார்கள். டெய்லி ஒவ்வொரு செயின் போட்டு வந்தீங்கன்னா கண்ணமிடுகிறார்கள். நான் சொல்கிறத விளையும் கொள்ள முடிகிறதா? ஓ, நிறைய இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறாங்க இல்லையா? கண்ணமிட்டு என்ன செய்கிறார்கள்? அங்கே வந்து துரு இருக்கிறது இல்லையா, ஒரு வீதம் பணம்லாம் நிறைய சேர்த்து வச்சு அப்புறம் ஒரு நாள் திறந்து பார்க்கும் பொழுது இல்லையா 500 ரூபாயில் 5 மாத்திரம் கழிச்சு வச்சுருக்கிறது. நான் சொல்கிறது விலையும் கொள்ள முடிகிறதா? கொஞ்சம் பேர் சோகமாக தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது விலையும் கொள்ள முடிகிறதா? எல்லாம் சேர்த்து வச்சதுக்கப்புறம் ஆண்டவர் 2 பூச்சிக்கு கட்டளை எடுக்கிறார். அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். வெறும் 5ங்கிற வார்த்தையை மாத்திரம் என்ன செய்யணும்? கடிச்சு வைக்கணும். அதனால் 5 மஞ்சாக கடிச்சு வச்சோடனே எடுக்கிறார். முட்டையாக இருக்கிறது வாழ்க்கை. நான் சொல்கிறது விலையும் கொள்ள முடிகிறதா? அதுக்காக சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமா? இல்லை இல்லை. எறும்பை கவனித்து பாருங்கள். இன்னொரு வசனம் இருக்கிறதல்லவா? எறும்பை கவனித்து பாருங்கள். அது சொல்லாம சோம்பேறியே எறும்பை என்ன செய்து பார் இல்லையா? பாருங்கள், இத்தினூண்டு சிப்பில் எவ்வளோ அடக்கி வச்சுருக்கிறாங்க. சிப்பு வர்றதுக்கு முன்னாடி எறும்பை கவனிச்சிருக்கிறீங்களா? அது தலை எவ்வளோ பெருசு, அதுக்குள்ளே மூளை எவ்வளோ இருக்குது? இத்தினூண்டு மூளை. அவர் சொல்கிறார், இந்த 6 அடி 2 அங்குலம் இருக்கக்கூடிய ஆளை பார்த்து, இவா நீ வந்து என்ன பண்ணுறன்னா, நீ ஃபஸ்ட்டு அந்த எறும்பை போய் என்ன செய்கிற பார்க்குற.
இவ்வளோ முழு மாடு மாதிரின்னு சொல்ல முடியாது. நம்ம ஊரில் வளர்ந்துருக்கீல்ல அல்லவா? ஏர்லி மார்னிங் 9 மணி அவனுக்கு. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? போய் அந்த எருமை கொஞ்சம் என்ன செஞ்சுப்பார். அவனுக்கு தலைவன் கிடையாது, அதிகாரி கிடையாது, ஒருத்தரும் கிடையாது, யாரும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. பல முறை இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ வெயில் காலம் தானே, இப்போ நிறைய இடத்துல என்ன வந்துடும், எறும்பு வந்துடும். பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா சாரையாக போவாங்க. அங்கே வந்து டிராஃபிக் லைட்ஸ் இருக்காது, நடுவில் டிவைடர் இருக்காது, எதுவுமே இருக்காது. பாருங்கள், ஒருத்தர் இடிச்சிக்கவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? இதுக்காகவே நீங்கள் நேரம் எடுத்து என்ன செய்யணும், இந்த பேக் அண்ட் ஸ்ப்ரே ஓரமாக வச்சுட்டு அதை பார்க்கணும் இல்லையா? இது பக்கத்தில் கணவன் மனைவி, அதாவது 2 பேர் நடந்தால் கூட காலை மிதிக்காமல் நட. நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அவர் எப்படிங்க கீழே விழுந்தார்? நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? எப்படி அதை சொல்கிற அந்த எறும்பை கொஞ்சம் கவனித்து பார்க்குறியா இல்லையா? அது கோடை காலத்தில் சேர்த்து வைக்கிறது, சம்பாதிக்கிறது, சேர்த்து வைக்கிறது. சொல்லுங்கள், சம்பாதிக்கிறது, சேர்த்து வைக்க. அப்போ சேர்த்து வைக்கிறது தப்புன்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு எறும்பை பாருன்னு அவர் சொல்கிறாருன்னா என்னங்க, அவர் ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்கிறாரு, இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி. அவர் ஒரு மாதிரிங்களா? இல்லை, ஒரு மாதிரியை சொல்லிட்டு இருக்கிறார். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், எதை சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும், எதை முதலீடு பண்ணணுமோ அதை என்ன செய்யணும், முதலீடு. ஒரு மனிதன், அதாவது பைபிள் எப்படி அற்புதமாக இருக்கிறது, anyone who wants to save his life will lose it and he who loses his life will save it ன்னு இருக்கிறார். ஆங்கிலத்தில் அதை எளிமையாக இருக்கிறார். அதாவது தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், அதை இழந்து போனவன் அதை. என்னங்க ரொம்ப புதிராக பேசுகிறீங்க அப்படின்னா அதனுடைய கருத்து எப்படி இருக்குது என்று கேட்டால், என் வாழ்க்கை, என் பணம் எல்லாம் என்னோடதுன்னு நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கிற வரைக்கும் நீங்கள் அதை இழந்து போவீர்கள். ஏன்னா உங்களால் அதை ரொம்ப நாள் பிடிச்சி வைக்க முடியவே முடியாது. ஆனால் பிடித்து வைக்காதபடிக்கு அவர் கையில் கொடுக்கும் பொழுது என் கையில் கொடுத்த ஒன்றையும் நான் இழக்கவில்லைன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இன்றைக்கு என்னுடைய ஜீவன் என்னுடையதல்ல, அது அவருடையது. வீடு அவருடையது, பணம் அவருடையது, அவர் கொடுத்த வேலை. நேற்று பார்த்தீங்களா நியூஸ் வருகிறது, 30,000 பேர் உலகம் முழுவதும் ஒரு கம்பெனியிலிருந்து வேலை நீக்கம் என்ன செய்கிறார்கள். காலையில் படித்த ரொம்ப வருத்தமாக இருக்கிறேன். காலையில் 6 மணிக்கு இமெயில் ஓப்பன் பண்ணோம்னா, தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ், யூ ஆர் நோ லாங்கர் நீடட், காட் பிளஸ் யூ, குட் பை. இது நான் சொல்கிறது. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? உங்கள் சேவை இனி தேவையில்லை இல்லையா? நீங்கள் போய் இல்லையா வேறு ஏதாவது சேவை என்ன செய்யணும் இல்லையா? லெமன் சேவை, தக்காளி சேவை. புரியுதா உங்களுக்கு? நம்ம சிரிக்கிறோம், ஆனால் இமெயில் வந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த சம்பளத்தை நம்பி தான் இஎம்ஐயில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இந்த சம்பளத்தை நம்பி தான் இல்லையா ஒரு வேளை பொண்ணுடைய கல்யாணத்துக்கு என்ன செஞ்சுருக்கலாம் இல்லையா, அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். எது ஞானம்? எனக்கு வேலை இருக்கிறது, வேலை உங்களுக்கு இல்லைங்க. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் மனிதன் எடுத்துக்கொண்டாலும் தேவன் இன்னொரு அற்புதமான வாசலை திறக்க முடியும். காரணம், என் வாழ்க்கையே என்னுடையதல்ல, தேவனுடையது. எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? இதையெல்லாம் தாவீது நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாருங்க. அங்கே தான் ஞானம் இருக்கிறோம் இல்லையா? அவர் சொல்கிறாரு எல்லாம் உம்முடையது. எப்படி சொல்கிறாருங்க? எல்லாமே உம்முடையது. உடன்படிக்கைன்னு வரும் பொழுது இங்கு அற்புதமான ஒரு ஞானம் இருக்கிறது. இதுதான் சத்திய. மறுபடியும் ஒரு வசனத்தை முக்கியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம், அது வாசிச்சிடலாமே, ஏன்னா அதுக்குள்ளே தான் இது எல்லாமே அடங்கி இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அவரே நமக்கு ஞானமாக இருக்கிறார். சொல்லுங்கள், அவரே நமக்கு ஞானம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் ஞானம் இருக்கிறது அல்லவா? மறுபடியும் வெறும் ஐஸ்வர்யம் மாத்திரம் கிடையாதுங்க. வாட் இஸ் ரியல் ரிச்சஸ் இல்லையா? உண்மையான ஐஸ்வர்யம் என்று சொன்னால் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று இருக்கிறது அல்லவா? அதனுடைய அற்புதமான மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். பாருங்கள், அவர் தரித்திரரானார். வாசிருக்கீங்களா? வாசிருக்கிறோம் அல்லவா? இந்த வசனத்துக்கு வருவோம். அவர் என்ன ஆனார்? தரித்திரரானார். நீங்கள் என்ன ஆகும்படிக்கு அவர் நமக்கு ஆனார் என்று இருக்கிறது அல்லவா? அப்போ அவர் தரித்திரரானார், நீங்களும் நானும் ஐஸ்வர்யம். அப்படின்னா கூரையை பிச்சுட்டு கொட்டுற மாதிரி இல்லை, அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது தான் ஐஸ்வர்யம். அது புரிஞ்சவங்களுக்கு தான் ஆமீன் வருது, மற்றவங்களுக்குலாம் அவ்வளோதானா? நான் 5 கொடுத்தா 10 கிடைக்கும்னு நினச்சேன். வர இன்னொரு வசனம் இருக்கிறது, நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? கவனித்து பாருங்க, அவர் நம்மோடு இருப்பது தான் ஐஸ்வர்யம். எத்தனை பேர் புரிந்த ஆமீன் என்று சொல்ல முடியும்? பாருங்கள், தன்னை விட்டு ஈடுபடாத. எது நல்ல பங்கு? இல்லை, நான் சொல்ல சிந்திக்கக்கூடிய விதமாக
நம்மை விட்டு எடுபடாத. அப்போ நல்ல பங்குன்னா எடுத்து போடலான்னா அது நல்ல பங்கு. அதனால தான் சட்ட ரீதியாக எப்படியெல்லாம் சொத்துக்களை முடக்க முடியும், எப்படியெல்லாம் அவங்ககிட்டேருந்து பறிக்க முடியும் என்கின்ற தந்திரமான உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் எடுபடாத நல்ல பங்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். நல்ல பங்கு அப்படின்னு சொன்னோம்னா எடுபடாமல் இருக்க வேண்டும். சொல்லுங்கள், நல்ல பங்குன்னா எப்படி இருக்கணும்? சண்டே ஸ்கூலில் ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. பாருங்கள், திஸ் பீஸ் தட் ஐ ஹாவ் த வேர்ல்டு டிட் நாட் கிவ் இட் டு மீ அண்ட் த வேர்ல்ட் கேனாட் டேக் இட் அவே ஃப்ரம் மீ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கிறது. திஸ் பீஸ் தட் ஐ ஹாவ், அந்த சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த சமாதானம் உலகம் எனக்கு தரவில்லை, ஆகையினால் உலகம் இதை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் இந்த சமாதானத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த சமாதானத்தை எப்படி கொடுத்திருக்கிறார் என்று கேட்டால், இந்த சமாதானம் கொடுக்காம நான் தான் சமாதானம்னு எனக்குள்ள வந்திருக்கிறார். புரிந்தவர்கள் ஜெயிப்பீர்கள், இல்லாவிட்டால் கண்ணீர் தான். திரும்ப சொல்கிறேன், இந்த சமாதானம்னு கொடுக்கல. இந்த சமாதானம்னு கொடுத்தோம்னா, உதாரணத்திற்கு சிந்திக்க முடியாது சொல்லுகிறேன், இந்த சமாதானம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே பாருங்க அப்படின்னு கையிலேருந்து என்ன செஞ்சிருவான் ஒருத்தன். நம்ம இலையில் அங்கே பார்த்து இருக்குல்ல, இங்கே ஸ்வீட்டை காணோம். நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்படிப்பட்ட ஒரு உலகம் இருக்கிறது. அப்போது இந்த சமாதானம்னு கொடுக்கல, கொடுத்தா இன்னொருவர் எடுத்து கொண்டு போவதற்கு, சிந்திப்பதற்காக உதாரணப்படுத்துகிறேன். அவர் சொல்லுகிறார், என் சமாதானத்தையே நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவரே நமக்கு சமாதானமானார். வாய் திறந்து எல்லாரும் சொல்ல வேண்டும், அவரே நமக்கு சமாதானம் ஆனார், அவரே நமக்கு ஞானம் ஆனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை, எத்தனை பேர் புரிந்து ஆமீன்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சொத்து இருக்கிறது அல்லவா, பத்திரத்தை சொல்லலை, உங்களுக்கு கொடுத்துருக்கிற சொத்து என்ன சொத்துன்னு சொன்னால் ரட்சிப்பு, மிகப்பெரிய சொத்து. வயதிறந்து சொல்லுங்கள், ரட்சிப்பு மிகப்பெரிய சொத்து. அதனால தான் மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு கேள்வி என்னவா இருக்கணும்னா, அது அப்புறம் பார்த்துக்கலாம், அப்போ ரட்சிப்பில் நடத்திடலாம், ரட்சிப்புக்குள்ளே நடத்திடலாம். யார் நடத்த? உங்களை எப்படி நீங்கள் ரட்சிச்சிங்களா? இல்லையா? நீங்கள் தான் ரட்சகரா? ஓ, புது ரட்சகர். நான் சொல்கிற விளங்கிக்கொள்ளுமே, இதுவும் ஒரு வகையில் ஆத்ம ஆதாயம் தான் பாஸ்டர். எது? சரி, நான் அதோடு நிறுத்தி கொள்ளும்படியாக விரும்புகிறேன். புரிஞ்சுக்கோ, சரி, ஏதோ ஆறுதலுக்காக சில வார்த்தை சொல்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனால் கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம், மிகப்பெரிய பொக்கிஷம் என்னவென்று கேட்டால் ரட்சிப்பு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? நீங்கள் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். பேங்க்கில் எவ்வளோ வச்சுருக்கீங்க? அந்த அர்த்தத்தில் இல்லை. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர் தரித்திரரானார், நீங்கள் எப்படி பணம் கொடுக்குறார், அதெல்லாம் கொடுக்குறார். நாம் அனுபவிப்பதற்காக சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய். சிறப்பான உதாரணம் இல்லையா? ஈசாக்கு கிணறு வெட்டுறார் அல்லவா? கிணறு வெட்டினோடனே வெட்டுற வரைக்கும் வெயிட் பண்ண, இதுதான் உலகத்தில், வெட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுறது. தண்ணி வந்ததுக்கப்புறம் நெகேமியா அலங்கம் கட்டுற வரைக்கும் இல்லையா சொத்தை சொல்லிட்டு இருந்த ஆட்கள். நெகேமியா எருசலேமுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே அலங்கத்துக்குள்ளே இவன் வீடு கட்டி உள்ளே இருக்கிறான். நீங்கள் பைபிளில் வாசிச்சிங்கன்னா தான். ஆனால் நெகேமியா ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப வித்தியாசம். முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், ஈசாக்குக்கு வந்துடுவோம். ஈசாக்கு கிணறு தோன்ற வரைக்கும் அப்படியே இருப்பானுங்க. தோண்டினதுக்கப்புறம் சண்டை போட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. ஈசாக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், சரி வச்சுக்கோ அப்படின்ட்டு அடுத்த இடத்துல என்ன செய்கிறாரு, தோன்றார். அங்கேயும் வந்து சண்டை போட்டு என்ன செய்கிறாங்க. அதாவது என்ன நினைக்கிறாங்க, இன்னொரு கோணத்தில் உதாரணம் பார்த்துறோமே, இப்போ இந்த வீடு சூப்பராக இருக்கிறதுங்க, ரொம்ப ராசியான வீடு போல், இவங்களை எப்படியாவது காலி பண்ணோம்னா தான் இந்த வீட்டை நம்ம என்ன செய்ய முடியும். நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்படின்னா அந்த வீட்டை எப்படியோ அவங்கள காலி பண்ணி அபகரிச்சிருவாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியாத விஷயம் என்னவென்று கேட்டால், வீடு ராசி இல்லை, அவங்களுக்குள்ள இருக்கிறவர். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு? அவரை எப்படிங்க அவங்க கிட்டேருந்து எடுக்க முடியும்? இதுதான் நல்ல பங்கு, இதுதான் செட்டில்மெண்ட்டு. இந்த செட்டில்மெண்ட்டை மாற்றுவதற்கு வாய்ப்பே. எத்தனை பேர் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்கள்? அப்போ இதை புரிஞ்சு அவர் ஆனார் என்று இருக்கிறது அல்லவா? மறுபடியும் சொல்லுங்கள், அவருக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு, சிலுவையில் என்னங்க ஆச்சு அவருக்கு அப்படின்னு சொன்னால், பாவமானார் சாபமானார் இல்லையா? அதெல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ அவருக்கு என்ன, அவர் என்னங்க ஆனார்
அப்படின்னு சொன்னால் அவர் தாங்க எனக்கு ஜீவன் ஆனார், அவர் தான் எனக்கு சமாதானமானார், அவர் தான் எனக்கு ஐஸ்வர்யமானார். இதுதான் ஞானம். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன். ஆனால் தான் பவுல் சொல்கிறார், இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் நாங்கள் சகலவற்றையும் உடையவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வருத்தத்தில் இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், ஒன்றும் இல்லாதவர்கள் என்று மற்றவங்க என்றாங்கங்கிறது ஒன்றே. அவங்க கையில் ஒன்று வெறுங்கை வெத்து வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, கையில் ஆகாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க, சொந்தக்காரங்கள்லாம் பேசுகிறாங்க, அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் ஆனார். என்ன ஆனார் என்று கேட்டால், அவரே எனக்கு ஞானமாக இருக்கிறார். ஞானம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், உன் கையில் ஒன்றும் இல்லை, நீ அவர் கையில் இருக்கிறாய், அவர் கையில் எல்லாம் இருக்கிறது. நான் சொல்வதை நீங்கள் புரிந்தால் ஜெயிக்க முடியும். மறுபடியும் அதனால சிந்தை மாறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப சொல்லுகிறேன், என் கையில் ஒன்றும் இல்லை, நான் யார் கையில் இருக்கிறேன்? அவர் கையில் என்ன இருக்கிறது? பூமியும் அதன் நிறைவும் வெள்ளியும் பொன்னும் அவருடையது. வெள்ளியும் பொன்னை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை என்னை மதிக்கிறார். ஆகினால் தான் பைபிள் சொல்லுகிறது, பாருங்கள், அழிந்து போகக்கூடிய பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாகிய உங்களுடைய, சொல்லுங்கள், தங்க விலை ஏறுது அப்படின்னு சொல்கிறாங்களவா, அது எத்தனை ஏறினாலும் அதை காட்டிலும் உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது? அது ஏன் கொஞ்சம் பேருக்கு தான் விலையேற பெற்றதாக தெரியுது அப்படின்னு சொன்னோம்னா, மற்றவங்களுக்கு இன்னும் ரட்சிப்புனாலே என்னன்னு என்ன செய்ய மாட்டேங்குது. இன்னும் அவங்க அந்த பவுன் கணக்கில் தான் என்ன செஞ்சிட்ருக்காங்க, யோசிக்கிறாங்க. நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். அழிந்து போகக்கூடிய பொன் எதனால் சோதிக்கப்படுகிறது? பைபிள் அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாகிய உங்கள் விசுவாசம். அதை எப்படி எளிமையாக சொல்லலாம் அப்படின்னா, உங்கள் கழுத்தில் இருப்பதை பார்க்கிலும் உங்கள் இதயத்தில் இருப்பது, அதை யாரு பார்க்குறா? நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறது? அதை யாரு பார்க்குறா? நீங்கள் பார்க்காட்டாலும் யார் பார்க்குறா? அங்கே தான் ஞானமும் இருக்கிறது. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அதுக்காக மொழுன்னு இருக்கலாமா? நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்படி இருக்கணும்னு அவசியமோ அது உங்களை பொறுத்தது. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ஆனால் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், பொண்ணுக்கு எத்தனை போடுவீங்க எடை தொடப்பத்தை? நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? சொல்ல விளங்கிக் கொள்ள முடியும். எத்தனை போடுவீங்க? இவ்வளோ போடுறேன்னு சொன்னீங்க, இப்போ ஏன் இவ்வளவு போடலை? பையனுக்கு ஒன்றும் போடாமல் விட்டீங்க, அவன் கையிலாகாதவனா? எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறதுனால பேசலை. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? புரிஞ்சுட்டீங்களா? அதாவது கர்த்தர் எனக்கு கொடுப்பார்னு நம்பிக்கை இல்லாதவங்க தான் கோடிட்ட இடங்களை நிரப்புக. கர்த்தர் எனக்கு, நீங்கள் என்னங்க கொடுக்கறத? கர்த்தர் எனக்கு கொடுப்பார் இல்லையா? அவர் தான் எனக்கு ஞானம், அவர் தான் எனக்கு நீதி. மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரீங்களா? வாங்கி தரோம். ரெட் டாக்ஸியா? நான் சொல்ல விலைக்கு போட முடிகிறதா இல்லையா? அது குறைவுன்னு நினைக்கிறோமா? இல்லை. அது ஒரு டாக்ஸியெல்லாம் இல்லை அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் அதில் தான் என்ன செஞ்சுருக்கிறோம், வந்திருக்கிறோம். இந்த கான்டெக்ஸ்ட்டை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். மாப்பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, வீட்டோட மாப்பிள்ளாம் கிடையாது, சம்பளம் இல்லாத டிரைவரும் கூட. மாப்பிள்ளை அப்படி போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்துடலாமா? வாங்க மாமா. இல்லை, நான் சொல்ல விலைக்கு பண்ண முடிகிறதா? ஆமாம். அதாவது எதில் தீர்மானமாகுது? பணத்தில் தீர்மானமாகுதா? பொருளில் தீர்மானமாகுதா? பரவாயில்ல, பிடிச்சதும் பிடிச்சிங்க, புளியங்கொம்பா பிடிச்சிருக்கீங்க. எதுக்கு இல்லையா? முருங்கை மரத்தில் சிலது இருக்கும், புளிய மரத்திலும் சிலது. நான் முருங்கைக்காயும் புளியங்காயும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சொல்கிறத விளையும் கொள்ள முடிகிறதா? ரொம்ப ஞானங்க, கரெக்டான இடத்துல போய் பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது இவங்களை பிடிச்சிருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இன்னைக்கு குட் ஃப்ரைடே மாதிரியே இல்லை, ஆனால் உண்மை அது குட் ஃப்ரைடே தான் இல்லையா? இந்த மாதிரி மடத்தனத்திலிருந்து புத்தீனமாக செய்தீர்னு பைபிள் இருக்கிறது அல்லவா? பேசாத கழுதியின் வாயை கர்த்தர் திறந்து தீர்க்கதரிசியின் மதியினத்தை தடுத்தார். யாருக்குங்க மதியினம்? தீர்க்கதரிசின்னா யாருங்க? தேவ சத்தத்தை கேட்டு சொல்லக்கூடிய அந்த மனுஷனுக்கு என்ன இருக்கிறது? அந்த மதியினம் எப்படி வந்தது? மதி மயங்கின்னு இருக்கிறது அல்லவா? வாசிருக்கீங்களா? மதி மயங்கி அப்படின்னா சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சிந்தனை வராது. ஏன் சிந்தனை வராது? ஆல்கஹால் இருக்கிறது இல்லையா? அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த 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 பொருள் ஒரு மனுஷனுக்குள்ளே ரத்தத்தில் கலந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன பண்ணுதுன்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறான். முதலாவது அவன் சிந்திக்கக்கூடிய திறனை என்ன செஞ்சிருது?
கட் பண்ணி விட்டுறது. அந்த ரேஷ்னல் திங்கிங் இருக்கிறது அல்லவா, பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கிறது அல்லவா, அதை வேலை செய்ய விடாமல் என்ன செய்கிறது, பண்ணுகிறது. தட் இஸ் சம்திங் இஸ் மச் மோர் இன்டாக்சிகேட்டிங் தன் ஆல்கஹால். பணம், நான் சொல்ல விளைங்க, அதாவது எப்படி கொச்சையாக சொல்லணும்னா, இதனுடைய மப்பை பார்க்கிலும் பணம், அதனுடைய இன்டாக்சிகேஷன் இருக்கிறது அல்லவா, அது ரொம்ப. அதனால தான் நம்ம ஊரில் சொல்கிறாங்க, புரிஞ்சுதான் சொல்கிறாங்க, பணம் என்றால். ஆமாம், நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இதிலிருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலை செய்து, நானே உனக்கு மகா பெரிய பலனாக இருப்பேன். ஐ ஆம் யுவர் ரிச். ரிச்னஸ்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்கள், ஞானமுள்ள ஐஸ்வர்யவான்கள். காரணம், அவர்தான் எனக்கு ஐஸ்வர்யம், அவர்தான் எனக்கு ஞானம். வாய் திறந்து சொல்லுங்கள், அவர்தான் எனக்கு ஐஸ்வர்யம், அவர்தான் எனக்கு. அவருக்கு என்னாச்சுங்க? அவர் என்ன ஆனார்? என் கூட தான் இருக்கிறார். இன்னும் சொல்லணும்னா, என் கூட இல்லைங்க, எனக்கு உள்ளே இருக்கிறார் இல்லையா? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். இந்த அன்பை விட்டு எதுவும் என்னை, பாவம் பிரித்திருந்தது, அந்த பாவத்தை சிலுவையில் பரிகரித்திருக்கிறார். பிசாசு பிரிக்க பார்த்தான், அவன் தலையை அவர் நசுக்கி இருக்கிறார். சாபம் பிரிக்க பார்த்தது, சாபத்தை மேற்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமானார். வாய் திறந்து எல்லாரும் சத்தமாய் சொல்லும்படியாக இருக்கிறோம், அவர் எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறார். எத்தனை பேர் அதுக்காக சந்தோஷப்படுறீங்க பாருங்கள். சில நேரங்களில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அடுத்த சந்ததி அதை ஒன்றுமில்லாமல் ஒழிச்சு போட்டுடுறாங்க. அப்படி தானே இல்லையா? எப்போ ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கு என்ன காரணம்? அப்போ ஞானமாக இருந்திருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் ஞானமாக இருந்திருக்கிறாங்க, பண்பு ரீதியாக ஞானமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆட்களெல்லாம் இல்லையா, மறுபடியும் கொச்சையாக சொன்னால் தருதலை மாதிரி இருக்கிறதுனால எல்லாமே போயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் சொல்கிறேன், அதாவது பிஃபோர் யூ கிவ் வேல்யூபிள்ஸ் டு யுவர் சில்ட்ரன், டீச் தம் த வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விலையேற பெற்ற பொருளை அவர்கள் கையில் கொடுப்பதுக்கு முன்பதாக அதனுடைய விலையேற பெற்ற தன்மையை சொல்லித்தர வேண்டும், வேல்யூ சொல்லித்தர வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிந்து கொள்ள முடியும்? அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இந்த கீபோர்டு இருக்கிறது, இது இதனுடைய மதிப்பு தெரியாதவர்கள், இதனுடைய தன்மை தெரியாதவர்கள் இதை எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா தவறாக தான் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. இது எவ்வளோ லட்சக்கணக்கில் இருக்கும் என்று உதாரணப்படுத்துவோம் என்று சொன்னால், இதை பாதுகாக்கிறவங்க எப்படி பாதுகாப்பாங்க? முடிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுவாங்க, மேலே கவர், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஆஃப் பண்ணணும், மேலே என்ன போட்டு வைக்கணும்? கவர் போட்டு வைக்கணும். ஏன்னா இதில் மதிப்பு இருக்கிறது. மதிப்பு தெரியாதவங்க, அதாவது இஃப் யூ டு நாட் நோ த யூஸ் யூ வில் ஆல்வேஸ் அப்யூஸ்ன்னு சொல்லலாம். பொது அறிவு தான். உபயோகம் தெரியாமல் இருக்கும் என்று சொன்னால் துஷ்பிரயோகம் நடக்கும். இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். உபயோகம் தெரியலன்னா துஷ்பிரயோகம் தான் இருக்கும் இல்லையா? அப்போது வேல்யூ சொல்லித்தராமல் சும்மா வேல்யூபிள்ஸ் அவங்க கையில் கொடுக்கறது, மறுபடியும் அது ஞானமான விஷயமே அல்ல. எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிந்து கொள்ள முடிகிறது? உதாரணத்துக்கு அவங்க மேஜரான உடனே தான் அதெல்லாம் அவங்களுக்கு லீகல் ஹோல்டு இருக்குது அப்படின்னு ஒரு வகையில் சட்ட ரீதியாக ஒரு சிந்தனை இருக்கிறது, புரிஞ்சு கொள்கிறோம். மேஜரானோன்னா என்ன வயசு? 18 வயசா? 18 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. என்ன ஒரு பொதுவான அசம்ஷன் இருக்கிறது என்று கேட்டால், அந்த 18 வயசுக்குள்ள அறிவு கொஞ்சம் வளர்ந்திருந்து இதையெல்லாம் கையாள வேண்டும் என்கின்ற தன்மை வளர்ந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இதை அவர்கள் கையில் கொடுத்தால் அதை அவர்கள் சரியாக என்ன செய்வார்கள்? பயன்படுத்துவார்கள். 18 வயசுல ஞானம் வரும்னு யார் சொன்னது? அதுக்காக அது தப்புன்னு சொல்கிறோமா? இல்லை இல்லை. 18 வயசு வந்தாலும் ஞானம் வராமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 80 வயசு ஆனாலும், ஏன்னா ஞானம் கிறிஸ்து தான் நமக்கு ஞானம். எத்தனை பேர் புரிந்து ஆமீன்னு சொல்ல முடியும்? ஆகினால தான் பைபிளில் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. இந்த விசுவாசம், ஞானம் அதெல்லாம் ஒன்றும் சம்மந்தப்பட்டது தான். இந்த விசுவாசம் உன் பாட்டிக்குள்ளும் உன் தாய்க்குள்ளும் இப்பொழுது. எத்தனை பேர் அப்படி ஒரு குடும்பமாக இருக்கணும்னு விரும்புகிறோம் இல்லையா? கிறிஸ்து உங்கள் பாட்டிக்குள்ளே இருந்தார், இப்போது தாயில் இருந்தார், இப்போது உனக்குள்ளே இருக்கிறாரு. இங்கே இப்போ எண்ணில் உங்களில் ஆரம்பிப்போம் என்று சொன்னால் மறுபடியும் ஏசாயா 59 கடைசி தான். மறுபடியும் ஒரு ஜெனரேஷன் ஆரம்பிக்கிறோம். உன்மேல் இருக்கிற என் ஆவி, உன் வாயில் இருக்கிற என் வார்த்தை உன் பிள்ளைகளின் வாயை விட்டோம், உன் பிள்ளைகளின். அதனால தான் 2026 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஆனார், இன்றைக்கு நமக்கு இப்படியாக இருக்கிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்ல. சந்ததி சந்ததியாக
தேவனை தேடக்கூடிய சந்ததியாக, ஞானமுள்ள மக்களாக கர்த்தர் நம்மை வைக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவரே நமக்கு ஞானமானார். வாய் திறந்து சொல்லுங்கள், அவரே நமக்கு. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், வேதம் ரொம்ப அற்புதமாக போதிக்கிறது. இணைந்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல். இப்போ ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? எதுக்கு ஏற்ற ஞானங்க? அந்த ஞானம் எதில் இருக்கிறதுங்க? மறுபடியும் வாசிக்க வேண்டியதான். கிறிஸ்து இயேசுவை பற்றும் யாரை பற்றும் விசுவாசம்? ஏன்னா அவர் தான் ரட்சகர். ரட்சிப்பு வரணும்னா யார் வரணும்? ரட்சகர் தான் வரணும். அப்போ ரட்சகர் எப்படி நமக்கு வெளிப்படுகிறார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வார்த்தை இருந்தது. அதுதான் முக்கியப்படுத்துகிறோம். வார்த்தை இருந்தது. அப்போது ரட்சிப்புக்கேற்ற ஞானம் எதில் இருக்கிறது? வார்த்தையில் இருக்கிறது. ஆகினால்தான் 1 மணி நேரம் ஆனாலும் உட்காந்து எதை கேட்டுட்டு இருக்கிறோம்? வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறோம். சிலருக்குலாம் 20 நிமிஷத்துக்கு மேலே அவங்கள பிரசங்கம் கேட்கவே முடியாது. பரவாயில்ல, அப்படி ஆரம்பித்தாலும் போக போக என்ன செய்ய வேணும்? படிச்சுக்க வேண்டியதான். நம்ம 1 வயசில் எத்தனை இட்லி சாப்பிட்டோம்? சொல்லுங்கள். 1 வயசில் எத்தனை இட்லி சாப்பிட்டோம்? உதாரணத்துக்கு தானே கேட்குறோம். 1 இட்லி சாப்பிட்டோம். இப்போ எவ்வளோ சாப்பிட்றோம் இல்லையா? என்ன 10 வைக்கிறீங்க? நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? உதாரணத்துக்கு இல்லையா? அப்போ 1 தான் ஆரம்பித்தோம். ஆனால் போக போக சாப்பிட பலன் உண்டாக இல்லையா? விஷயங்கள் புரிந்து கொள்ள, வளர்ச்சி அடைய நம்முடைய அப்பிடைட் என்ன ஆயிடுச்சு? கூடிருச்சு அல்லவா? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒரு வசனம் வாசிக்கும் பொழுது வசனம் வாசிச்சிட்டோம் அப்படின்னு ஆரம்பித்தவங்க வாசிட்டே இருந்தாலும் இல்லையா, இன்னொரு வகையில் சொன்னாலும் சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதாவது ஒருவர் நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட மாதிரியே இல்லைங்கிறாரு. எப்படி இருக்குங்க? சாப்பிட்ட மாதிரியே. அப்போ இந்த பாத்திரமெல்லாம் கவுத்தி வச்சிருக்கிறது நான் சொல்ல புரிந்து கொள்ள முடிகிறதா? சாப்பிட்ட மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்லுகிறேன், எவ்வளோ வாசித்தாலும் வாசித்த மாதிரியே இல்லை, இன்னும் வாசிக்கலாம் போல். சொல்லுங்கள், எப்படி இருக்குங்க? இயேசு பேசிக்கிட்டே இருக்கிறார், நீங்களும் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க இல்லையா? 3 நாள் பிரசங்கம் பண்ணுகிறார். எவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ணுறாருங்க? 3 நாள் பிரசங்கம் பண்ணார். 3 நாளும் அவங்க உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? யார் பிரசங்கத்தை அவங்க எந்திரிச்சு போனாங்களோ இவர் நிறுத்தினாரா? நிறுத்திட்டு அப்புறம் சொல்கிறார், 3 நாட்கள் அவர்கள் என்னோடு கூட இருந்திருக்கிறார்கள், அவர்கள் வழியில் என்ன செய்வார்கள்? சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அற்புதமே செய்கிறார். எதற்கு இந்த உதாரணம்? 20 நிமிஷத்துக்கு மேலே கேட்க முடியாதுன்னு சொல்கிற ஆட்களுக்கு சொல்லுகிறேன். அன்னைக்கு இயேசு பேசும் பொழுது எவ்வளோ நாள் கேட்டார்கள்? உடனே அவர் எதிர்வாதம் சொல்கிறார், இயேசு பேசினா நாங்கள் கேட்போம், நீங்கள் பேசினா தான் 8:30 மணி வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம்? கேட்போம் இல்லையா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அவரை கடைசியில் பார்த்துக்கலான் இருக்கேன். நான் சொல்ல விளங்க முடிகிறதா? இப்போ குறிப்பு என்ன சொல்ல வரோம்னு சொன்னோம்னா, அடிப்படை விஷயம் என்னவென்றால் ரட்சிப்புக்கேற்ற ஞானம் வேத எழுத்தில் தான் இருக்கிறது. ஆனால் ஒரு வசனத்தில் நீங்கள் திருப்தி அடையக்கூடிய ஆளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யணும். சுவையான உணவை உண்பது போல பாடலின் வரிகள், என் ஆத்துமா திருப்தி அடைந்திருக்கிறது. சொல்லுங்கள், என் ஆத்துமா என்ன செய்கிறது? ஏன் திருப்தி அடைகிறது? நானே அவனை திருப்திப்படுத்தி. எப்படி சொல்கிறாருங்க? சங்கீதம் 91 வாசிச்சிருக்கீங்களா? நீடித்த நாட்களால் திருப்தியாக்கின்னு இருக்கிறது அல்லவா? அது அந்த சொற்றொடர் மாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா நீடித்த நாட்கள் தான் திருப்திங்கிற மாதிரி ஆயிடுச்சு அர்த்தம். அப்படி இல்லை, ஐ வில் சாட்டிஸ்ஃபை ஹிம் வித் லாங் லைஃப். எப்படி இருக்குதுங்க? ஐ வில், நான் அவனை திருப்தி ஆக்குவேன். அப்போது பாருங்கள், கிறிஸ்து அவர் தான் திருப்தி ஆக்குகிறார். அதனால் ஹவு லாங் யூ லிவ் இல்லை, எவ்வளோ வருஷம் வாழுகிறோம், எவ்வளோ குறைச்சி, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. யாருக்குள் வாழ்கிறோம், யார் நமக்குள் வாழ்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் என்ன செய்கிறார். அதுதான் திருப்திகரமான வாழ்க்கை, அதுதான் ஞானம். இந்த ஞானம் எங்கே இருக்கிறதுங்க? வேத வார்த்தைக்குள் இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. நீதி கவனிச்சிடலாம். இது எல்லாமே இன்றைக்கே முடிக்கிறது ரொம்ப நல்லது. கவனித்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் மறுபடியுமாக இந்த வசனத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:24. சரி, அங்கே தானே போகிறோம். 1 கொரிந்தியரில் நீங்கள் வாசிப்பீர்கள். 24ஆம் வருஷத்து பிற்பாடு 31க்கு மறுபடியும். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கனானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும். மறுபடியும் எல்லாரும் வாசிக்கலாம். ஆகிலும் யூதரானாலும்
கிரேக்கரானாலும் இந்தியர்களானாலும் தமிழர்களானாலும் எவர்களை அழைத்திருக்கிறாரோ, இல்லையா? வெறும் யூதர் கிரேக்கர் தானே போட்டிருக்கு, தமிழர்கள் எல்லாம் போடவில்லை அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது. எவரானாலும் மறுபடியும் எம்பசிஸ் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், மறுபடியும் 24 கவனிப்பீர்கள் என்று சொன்னால், எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ. சொல்லுங்கள் எவர்கள்? எத்தனை பேர் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். அதே சமயத்தில் உங்களை அழைக்கப்பட்டவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறபடினால், ஆனால் தான் அவரே பரிசுத்தமானார். அங்கே வரும்போது தான் கவனிக்க முடியும். அழைக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களுக்கு அவரே தேவ ஞானம், அவரே தேவ பலன். ரொம்ப அற்புதமான விஷயம். எப்படி வாழணுங்கிற ஞானத்தை மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கறதில்ல, வாழ்வதற்கான பலனையும் கர்த்தர் கொடுக்குறார். எத்தனை பேர் புரிந்த ஆமீன் என்று சொல்ல. அதனால இந்த வசனம் ரொம்ப அற்புதமான இணைப்பு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் ஐடியா இருக்கிறது. ஐடியாவை செயல்படுத்தணும்னா என்ன வேணும்? பலன் வேணும். செயல்படுத்தணும்னா சிலிண்டர் வேணும். நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிக்கிறேன். நல்ல பிரில்லியன்ட் ஐடியா இருக்குங்க, ஆனால் என்ன இல்லை, இல்லையா? அப்போ எப்படி ஐடியா மாத்திரம்தான் இருக்கிறது, இல்லையா? அப்போ வாயில தான் வர சொல்ல முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இதை எடுத்து பொருத்திக்கணும் நம்முடைய சூழ்நிலைகளில். ஆண்டவரே அற்புதமான ஐடியா கொடுத்துருக்கிறீரு, ஆனால் கால சூழ்நிலையை பார்த்தா ஒன்றுமே என்ன செய்யலை, ஒத்து வரல, அதனால் நீர் ஐடியா மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, ஐடியா கொடுத்தவர் சொல்கிறார், நான் சூழ்நிலை மாத்திரேன்னு. ஏன்னா அவர் மாறக்கூடிய தேவனே. எத்தனை பேர் புரிந்தாமே? உங்களை குறித்து என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரோ அவரும் மாறப்போகிறதில்ல, அவர் மாற்ற போகிறதும் கிடையாது. நீங்கள் மாறாமல் இருந்தால் சரி. நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? இதுதான் ஞானம். இன்னொரு வகையில் சொன்னால் இது என்னது? ஞானம். என்ன ஞானம்? அவர் மாறாதவர், அவருடைய வாக்கு என்ன செய்யாது, மாறாது. என் சூழ்நிலை தான் மாறணுமே தவிர அவருடைய வாக்கு ஒருபோது மாறுவதற்கு எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், நானே கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார். இதுதான் ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம். இது எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால் தேவனுடைய வார்த்தையினர். 31ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதின்னு இருக்கிறது அல்லவா, இல்லையா? நீதி ரொம்ப அற்புதமான வார்த்தை. பைபிள் ஸ்டடியில் ஒரு சில விஷயங்கள் அதை நாம் கவனித்திருக்கிறோம். நீதி என்று சொல்லும் பொழுது எளிமையாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காட் இஸ் ரைச்சஸ்ன்னு சொன்னோமா, இன்னும் எளிமைப்படுத்தி சொல்ல, காட் இஸ் ரைட். அவர் தான் சரி. சொல்லுங்கள், அவர் தான் சரி. அவர் சரி மாத்திரமல்ல, நீதி உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களை நீதிமானாக்குகிறார். சொல்லுங்கள், அவர் நீதி உள்ளவர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களை என்னவாக மாற்றுகிறார்? நீதிமானாக மாற்றுகிறார். ஏன் நம்மளையே நீதிமானம் மாற்றிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால முடியாது. மறுபடியும் ரோமர் 7 கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நன்மை செய்ய எனக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் என்னால் செய்ய முடியல. இன்னொரு 1000 வருஷம் போனாலும் இது பிரச்சனை இயேசுவினால் மாத்திரம்தான் தீருமே தவிர வேறு எந்த தத்துவத்தினாலோ முறைமையினாலோ மூச்சு பயிற்சியினாலோ தீராது. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? இது அதனால் மாறக்கூடிய விஷயமே. நான் சொல்வது புரிந்து கொள்ள முடிகிறதா? அப்போது நன்மை செய்ய எனக்கு விருப்பம் இருக்கிறது, என்னால் முடியல, தீமை செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அதைத்தான் என்ன செய்கிறேன், கவனிக்கணும்னு தான் நினைக்கிறேன் பிரசங்கத்தை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? ஆனால் என்னால் முடியலையே. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் உங்களை கடிந்து கொள்ள போகிறதில்ல. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு? உதவி செய்வார். அப்புறம் ஒரு காலம் வரும் பொழுது ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் முழுசாக கவனிச்சேங்க, இது கர்த்தரால் உண்டாயிருக்கிறது, என் கண்ணுக்கே எப்படி இருக்கிறது. ஏன்னா நம்ம பொழப்பு தான் நமக்கு தெரியுமே. ஒரு நேரத்தில் மனம் ஒரு இடத்துல லைட் இருக்கிறது பெரிய கஷ்டம். அதாவது எதுக்கு இந்த உதாரணம் சொல்லி கொண்டிருக்கிறேன்? ஹீ இஸ் ரைட் அண்ட் ஹீ மேக்ஸ் பீப்புள் ரைட். நான் சொல்ல நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் நீதி உள்ளவர். ரோமர் 3ஆவது அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து கோர்வை நீங்கள் பின்பு வாசிக்க வேண்டும். வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்கள் நன்மைக்கு நீங்கள் வாசிக்க வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, அவர் நீதி உள்ளவரும் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவராக இருக்கிறார். சொல்லுங்கள், நீதிமானாக ஆக்குகிறவர். 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று, இன் அவர் பீயிங் அண்ட் இன் அவர் டூயிங்னு சொல்கிறது. ஆங்கில வார்த்தை கொஞ்சம் எளிமையாக இருக்கிறது. நம்முடைய தன்மையிலும் நம்முடைய செயலிலும் நீதியை கொண்டு வருகிறார். சொல்லுங்கள், எப்படிங்க? நம்முடைய தன்மையிலும் நம்முடைய செயல். ஆங்கில வார்த்தை ஓரளவுக்கு எளிமையாக இருக்கிறது. இப்போ மனுக்குலம், மனிதர்கள்
ஆண்கள் பெண்கள் அவங்கள சொல்லும் பொழுது ஹியூமன் பீயிங்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? கட்டாயம் பயன்படுத்திருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. என்ன சொல்கிறாங்க? பீயிங். ஹியூமன் டூயிங்னு சொல்லலை, ஹியூமன் பீயிங்னா நாம் இருக்கக்கூடிய நிலையினுடைய தன்மை. சொல்லுங்கள், இருக்கக்கூடிய நிலைமையினுடைய தன்மையில் மாற்றம் கொண்டு வரலன்னா செயலில் என்ன கொண்டு வர முடியாது? மாற்றம் கொண்டு வர முடியாது. எத்தனை பேர் புரிந்து ஆமைன்னு சொல்ல முடியும்? இப்போ உலகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் பிஹேவியரல் சேஞ்ச் நாங்கள் என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஹேவியரல் சேஞ்ச் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். ஆனால் உண்மையாக தன்மையில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, இந்த செயலில் மாத்திரம் வரக்கூடிய மாற்றம் ரொம்ப நாளைக்கு என்ன செய்யாது? இருக்காது. கிளாசிக்கல் எக்ஸாம்பிள், பைபிள் ஸ்டடியில் கூட இதெல்லாம் நம்ம படித்திருக்கிறோம். இப்போ ஒரு ஒரு கிளி இருக்கிறது, பறவை கிளி இருக்கிறது அல்லவா, கிளி புள்ள மாதிரி பேசுகிறான்னு சொல்கிறாங்கல்லவா, கிளி இருக்கிறது. அதுக்கு நீங்கள் தமிழில் பேசி சொல்லி கொடுத்தீங்கன்னா அதில் என்ன, எதில் பேசும்? தெலுங்கில் பேசுனீங்கன்னாலும் செப்பண்டி அப்படின்னா அதுவும் என்ன செய்யும்? அது சொல். எந்த மொழியில் நீங்கள் பேசினாலும் அது பேசும். அது எல்லா மொழியில் பேசினாலும் ஆதார் கார்டு அதுக்கு என்ன செய்ய முடியாது. நான் சொல்வது புரியுதா புரியலையா? அது எல்லா மொழியில் பேசினாலும் அடிப்படையில் அது என்ன தான்? எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? என்னதான் பிரைஸ் லார்டு ஞாயிற்றுக்கிழமை சொன்னாலும் நான் சொல்கிறது நீங்களே புரிந்து கொள்ளலாம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திரம் அந்த வேஷம் அல்லவா, அதுக்கு அன்னைக்கு மாத்திரம் பிரைஸ் லார்ட் அப்படின்னு எல்லாம் சொல்கிறது. அதுக்கப்புறம் வேறு இடத்துல போனோம்னா இல்லையா, இன்னொரு வகையில் எளிமைப்படுத்த முடியாது விரும்புகிறேன். நம்ம ஏன் சர்ச்சில் எல்லாருமே சூப்பராக இருக்கிறோம்? சூப்பராக தான் இருக்கிறோம் எல்லா நேரமும், புரியுதா? அதனால தான் சர்ச்சில் பொண்ணு பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அங்கே இப்படி தான் இருப்பாங்க. நான் அப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் ஹல்லேலூயா நான் விலைக்கு சொல்ல முடிகிறதா? புரிச்சிங்களா? இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா? இது ஏன்னா தன்மையில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அந்தந்த நிலைக்கு ஏற்றாப்படி என்ன செய்வாங்க? கிளி மாதிரி தான். என்ன லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தாலும் பேசுவோம். ஆனால் அடிப்படையில் என்ன தான்? தேவன் நீதி என்று சொல்லும் பொழுது நம்முடைய அடிப்படையே மாற்றிடுறார். சொல்லுங்கள், நம்முடைய அடிப்படையே என்ன செய்கிறார்? எப்படி மாற்றுகிறார் என்று கேட்டால் மறுபடியும் கலாத்தியர் 2:20 அதான் நேரம் எடுத்து நம்ம படிக்கணும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி ஜீவிப்பது நான் அல்ல, அவரே என்னில் ஜீவிக்கிறார், இப்பொழுது நான் ஜீவிக்கிறதோ. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரே ஜீவிக்கிறார் அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார்னு வச்சுக்கோங்களேன். அவர் நாளைக்கு பேங்க்கில் போய் சொல்கிறார், இனி இஎம்ஐ கட்டுவது நான் அல்ல, ஏன்னால் இனி ஜீவிப்பதே நான் அல்ல. ஏனென்றால் குட் ஃப்ரைடேக்கு நான் போனேன், அங்கே சொல்லி கொடுத்தாங்க, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா அது வேலைக்கு ஆகுமா? ஆகாது. நம்ம எல்லாருக்கும் புரியும். அப்போ எப்படி இப்பொழுது நான் ஜீவிக்கிறதோ வாசிடலாமே இல்லையா? கலாத்தியர் 2வது அதிகாரம், நீதி பரிசுத்தம் இதெல்லாமே இதுக்குள்ளே இருக்கிறது இல்லையா? மீட்பு எல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயம். கலாத்தியர்கள் நிருபம் 2வது அதிகாரத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் 20வது வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் படு, நான் இப்பொழுது அப்படின்னா பாருங்கள், 2026 வருஷத்துக்கு முன்னாடியே கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அறையப்பட்டு. ஆனார் இப்பொழுது ஆனார், இன்னொரு ஆனார் இருக்கிறது. என்ன ஆனார்? அது பாஸ்ட் டென்ஸு, இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி ஜீவிப்பது நான் அல்ல, அதெல்லாம் பாஸ்ட். இப்பொழுதோ இப்போ எப்படி ஜீவிக்கிறோம் என்று கேட்போம் என்று சொன்னால், இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும். டைம் ஆயிடுச்சு. பட் ஒரு விசுவாசம் சொல்லும் பொழுது கனெக்ஷன் அர்த்தம். ஒரு வகையில் அதை விளக்கணும்னா கனெக்ஷன் அர்த்தம். கனெக்ஷன்னா ஃபெய்த் கனெக்ட்ஸ் டு காட். வேர்டு தான் நம்மளை தேவனோடு என்ன செய்கிறது? இணைக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ ஃபெய்த்துக்கும் கனெக்ஷனுக்கும் என்ன இருக்கிறது? விளங்கி கொள்வது ரொம்ப எளிமையாக இருக்குது. உதாரணம் சொன்னால் நீங்கள் விளங்கி கொள்ளலாம். இப்போது பாருங்கள், இப்போ தூத்துக்குடியில் அங்கே மின்சாரம் உற்பத்தி ஆகிறது என்று சொன்னால், அந்த மின்சாரம் இப்போது இங்கே லைட் எரியுது, இதுக்கும் அதுக்கும் 365 கிலோமீட்டர் என்ன இருக்கிறது?
தூரம் இருக்கிறது. அந்த கரண்ட் எப்படி வருகிறது என்று கேட்டால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒயர் மூலமாக தான் என்ன செய்கிறது வருகிறது. அந்த ஒயர் வந்து அந்த 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 விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சர்ச்சுக்குள்ளே வந்ததுனால தான் இங்கே என்ன செய்கிறது, லைட் அடிக்கிறோம். அப்போது எங்கேயோ உற்பத்தியான ஒரு வல்லமை சாய்பாபா காலனியில் சர்ச்சு ரோட்டில் இங்கே எரிய வைக்கிறது என்று சொன்னால், அங்கே உற்பத்தியான இடத்திற்கும் உபயோகப்படுத்தக்கூடிய இடத்திற்கும் இணைப்பு இருக்கிறது. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நாம் எங்கே இருக்கிறோம், குப்பக்கோணாம்பூதரில் இருக்கிறோம். பரலோகத்துக்கும் குப்பக்கோணாம்பூதருக்கும் எவ்வளவு தூரம், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, எப்படி கனெக்ஷன் ஆகுது, எப்படி கனெக்ஷன் ஆகுது. அணைஞ்சு எரிஞ்சிங்கன்னா என்ன அர்த்தம், அது ஒரு கனெக்ஷன் சொல்லுவாங்க. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா, எப்படி கனெக்ஷன் ஆகுது. நான் இப்பொழுது ஜீவிக்கிறதோ, இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து. எதுக்காக அவர் ஆனார், பாவங்க அப்படி ஆயிட்டாரு, இல்லை இல்லை, என்னில் அன்பு கூர்ந்தபடினால். நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படி ஆனார், ஐயோ அவருக்கு அப்படி ஆயிடுச்சிங்களே அப்படின்னு சொல்கிறாங்களவா. அவர் அப்படி பரிதாபத்தில் இல்லைங்க, என் மேலே உங்கள் மேலே வச்ச அன்பினால் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே கொடுத்த அவரை பற்றும். இல்லையா, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அவரையே பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனம். இப்போ பற்றி கொள்றதுன்னா என்ன அர்த்தங்க, நம்பிக்கை. நம்பிக்கை வைக்கும் பொழுது அவருக்குரியதெல்லாம். இப்போ அங்கே உற்பத்தி பண்ணுற மின்சாரம் இப்பொழுது எங்கே எரிய வைக்கிறதுங்க. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது. எங்கேயோ உற்பத்தி பண்ணுறாங்க, ஆனால் எங்கே எரியுது. காரணம், அங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்திற்கும் உபயோகப்படுத்தப்படக்கூடிய இடத்திற்கும் என்ன இருக்கிறது, இணைப்பு இருக்கிறது. சிலுவையில் அவர் செய்து முடித்தார். நம்ம புரிந்து கொள்வோம், உற்பத்தி அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் 2026 இங்கு உபயோகம் இருக்கிறது. இந்த உபயோகம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், உற்பத்தி செய்தவரே நமக்கு உறவாக மாறி இருக்கிறபடினால். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும். அதை இன்னொரு கோணத்தில் சொல்லலாமே இல்லையா. அங்கே உற்பத்தி ஆகுது, இங்கே வந்து சேருது. இப்போ நம்ம ஊரில் ஒரு காலத்துலலாம் சொல்லுவாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு, அந்த காலத்தில் யூபிஎஸ் எல்லாம் இல்லாத காலத்தில் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு வேலை பக்கத்து வீட்டில் எரியுதான்னு பார்க்கணும். புரிஞ்சுட்டிங்களா. பக்கத்து வீட்டில் எரியலை அப்படின்னு சொன்னோம்னா நமக்கும் கண் இல்லை, அவனுக்கும் கண் இல்லை, பரவாயில்ல. ஆனால் பக்கத்து வீட்டில் எரியுது அப்படின்னு சொன்னோம்னா உடனே ஒரு சின்ன அல்சர் வந்து நம்ம என்ன செய்வோம், நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா, உடனே சொல்லுவாங்க அடுத்த வார்த்தை, பீஸ் கட்டை பாரு, பீஸ் கட்டை பாரு. அது ஃபியூஸ் கட்டை இல்லை, பீஸ் கட்டை. நான் சொல்லுது, ஏன்னா பீஸ் போயிடுச்சு வீட்டில். நான் சொல்லுங்க இப்படி பீஸ் கட்டை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபியூஸ் கட்டை எடுத்து பார்க்க தெரிஞ்சால் அதை எடுத்து பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒயர் தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா. இதுக்காகவே வீட்டில் போய் பார்க்கணுன்னு சொல்லலை. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா, ஒரு சின்ன ஒயர் தான் இருக்கும். அந்த சின்ன ஒயரு கட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா எங்கே உற்பத்தி ஆனாலும் உங்களுக்கு என்ன செய்யாது. ஆனால் அந்த ஒரு சின்ன ஒயர் தான். மறுபடியும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஸ் எப்படி இருக்கும், ரொம்ப தின் ஒரு ஒயர் தான். அந்த தின் ஒயரில் எங்கேயோ பல மெகாவாட் பாருங்கள். இன்னும் அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கு பல மெகாவாட் உற்பத்தி செய்யப்படுகிறோம். நீங்கள் என்ன பண்ண, எவ்வளோ உபயோகம் இருக்கிறது. ஏசுநாதருக்கே 0 வாட்ஸ் பல்பு வச்ச ஆட்கள் அல்லவா நம்ம எவ்வளோ நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா ஏங்க. அவருக்கு இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா விளங்கிக் கொள்ள முடிகிறதா. நீங்கள் எவ்வளோ உபயோகப்படுத்திடுவீங்க. மேக்சிமம் 2 மாதத்துக்கு இபி பில்லு வந்து 300 அல்லது 500 வந்தோம். 500 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லவா, தப்பில்லை, சிக்கனம் தான், பரவாயில்ல, பாராட்டுகிறோம். ஆனால் உற்பத்தி பண்ணப்படுவது எவ்வளவு. உங்கள் வீடு மாதிரி பல கோடி வீட்டை பிரகாசிக்க செய்யக்கூடிய அளவுக்கு உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளிதான் கிறிஸ்து. அவர் தான் நமக்கு ஒளியாக மாறி இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன்னு சொல்ல முடியும். அப்போ நீதி அவர்தான், பரிசுத்தமும் அவர்தான், மீட்பும் அவர்தான். பாவமானார், இன்னைக்கு எனக்கு ஞானமானார் இல்லையா. சாபமானார், இன்றைக்கு எனக்கு ஆசீர்வாதமாக ஆனார் ஆயிருக்கிறார். இப்பொழுதும் அவர்தான் இருக்கிறார். இதை சத்தியத்தை விளங்கிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு கட்டாயம் கொண்டாட வேண்டும். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல வேண்டும். கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்,
கொண்டாடக்கூடிய சத்தியத்தினால் வரக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம். எல்லாரும் எழும்பி நின்றவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். எல்லாரும் எழும்பி நின்றவர்களாக நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவருடைய அற்புதமான சத்திய வார்த்தைகளுக்காக அவரே நம்மத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் அதுக்காக சந்தோஷப்படுறீங்க? நம்மத்தில் இருக்கிறார். எங்கு 2-3 பேர்கள் என் நாமத்தினால் கொடுக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்னை காலையில் நம்மத்தில் இருக்கிறார். அவரே வாய் திறந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். அவரே எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இன்னும் சொல்லலாம், எல்லாவற்றுக்கும் எல்லாமானார். அவரே எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் செய்த எல்லா கிருபைகளுக்காக கரம் தட்டி உன்னதமான தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Oh, we worship you, Jesus. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. அவர் கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. அவர் கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. வாழ்க வாழ்க ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. Oh, we worship you, Jesus. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நல்ல ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து இன்னைக்கு அற்புதமான நம்முடைய நல் வார்த்தை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர்தான் எங்களுக்கு ஞானம், நீர்தான் எங்களுக்கு ஜீவன், நீர்தான் எங்களுக்கு தீர்க்க ஆயுசு, நீர்தான் எங்களுக்கு சொத்து, நீர்தான் எங்களுக்கு சுகம். நீர் எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமான தேவனாக இருப்பதற்காக நன்றி. உம்மிலே நாங்கள் வாழ, நமக்கு மகிமையாய் நாங்கள் வாழ நீர் கிருபை கொடுத்து ஆசீர்வதியும். மக்களுடைய எல்லா துயரங்கள் நீங்கட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும், ஆவியில மிகப்பெரிய கலிகூறுதல் உண்டாகட்டும், சூழ்நிலையில் தெய்வீகமான மாற்றம் உண்டாகட்டும். நீர் செய்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.